ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பர் டேஸ்டியான வேர்க்கடலை சட்னி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு வேர்க்கடலையை ஒரு டம்ளரில் அளந்து எடுத்துக்கலாம். இது இப்போ நம்ம ஒரு வாணலில் போட்டு இது நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். இப்போ இதை நல்லா நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க, இல்லைன்னா தோல் வராது. இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கிட்டு இதை நம்ம ஆற வச்சு தோல் உரித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை ஒரு பிளேட்க்கு மாற்ற போகிறேன். இதை கொஞ்ச நேரம் நம்ம ஆற விட்டுறலாம். அதுக்கப்புறமா நீங்கள் கையால் தோல் எடுத்துருங்க. இப்போ நான் இதை தோல் எடுத்துட்டு மிக்சியில் போட போகிறேன். இப்போ நம்ம தோல் எடுத்து வச்சுருந்த வேர்க்கடலையை இப்போ மிக்சியில் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சமாக காஞ்ச மிளகானாலையும் எண்ணெய் ஊற்றி வறுத்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதுக்கு 4 காஞ்ச மிளகாய் எடுத்து வறுத்து இப்போ இது கூட ஆட் பண்ண போகிறேன். இப்போ மிளகா நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வறுந்ததுக்கப்புறமா இதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் எந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கேன்னு. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சட்னி ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம வாணலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஆல்ரெடி நம்ம மிளகாய் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த எண்ணெயே போதும். அதில் கடுகு கருவேப்பிலை போட்டு இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம கருவேப்பிலையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சட்னியை எடுத்து அதில் ஊற்றிடலாம். இப்போ அதை நல்லா கிண்டிக்கோங்க, இல்லைன்னா கட்டி கட்டி ஆகிடும். இப்போ மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். இப்போ அலசி ஊற்றிட்டோம். இப்போ இதை நல்லா கிண்டி கட்டிகள் இல்லாமல் நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு அருமையான வேர்க்கடலை சட்னி தயாராகிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம தோசையோ இட்லியோ ஊற்றி சாப்பிட்லாம்.
ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.